Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான டின்னர் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் வீட் ரவா எடுத்துட்டுருக்கேங்க. கோதுமை ரவை 1 கப் எடுத்துட்டுருக்கேன். வீட் ரவா கோகோனட் தோசை இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். இப்போ நான் வீட் ரவா எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். 1 hour ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் இதோட தேங்காய் சேர்த்து அரைச்சி தோசை வைக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 வெத்த மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். காரம் வந்து அவங்கவுங்க விருப்பம். நான் எவ்வளோ வேணுமோ 3 4 எவ்வளோ சேர்த்துக்கலாம். இல்லை காரமே வேண்டான்னு சொன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து ஊறினதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஊறி இருக்குங்க இந்த கோதுமை ரவை. இதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். இதோட 1 கப்பு நம்ம இந்த கோதுமை ரவை எடுத்துட்டோம், அதில் 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேங்க. கோதுமை ரவை, அதுக்கேற்ற தேங்காய் போட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். நான் அரைச்சின்னு வந்துட்டேன். காரம் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி எவ்வளோ வேணுமோ கூடுதலோ குறைச்சலோ போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு தவா வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒயிட் கலராக இருக்குங்க. தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த தோசை கோதுமை ரவையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சைடு திருப்பி போடலாம். அருமையான கோதுமை ரவாய் தேங்காய் தோசை ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கோதுமை ரவையும் சாஃப்டாக இருக்கும், தேங்காயும் சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம அரைச்சி பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. பர்ஃபெக்ட் டின்னர் ரெசிபின்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து காம்பினேஷன் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.